ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் தம்ப்நெயில்ல நீங்க பார்த்த எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போதைக்கு வேல்யூ பையா இருக்கா, இல்ல இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க ஒரு கோல்ட் ஜுவல்லரி கம்பெனி. அந்த கம்பெனி இப்போ வேல்யூ பைல இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணோம். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். பிளஸ் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் நாம டாடா மோட்டார் ஷேர்ஸ் பத்தி பார்த்தோம். டாடா மோட்டார் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா இயர் டு டேட்ல 18% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துல வந்து ஒரு 7.86% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்பவும் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூ பை தான், கன்சிடரிங் டு இட்ஸ் பியர்ஸ் ஆன மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ ரீசெண்டா என்ன ஒரு ஃபாலுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கல் சேல் 8% இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கல் சேல் 23% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் 4th பிளேஸுக்கு போயிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த கோட்ல நல்ல சேல்ஸ் ஒரு 10,000 யூனிட்ஸ் அதிகமா வித்து அவங்க 3rd பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலா அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஒரு கம்பெனி கூட இவங்களை வந்து டவுன் கிரேட் பண்ணி 850 லெவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் வந்து இருக்கு இந்த கம்பெனில. ஸோ டெக்னிக்கலா இந்த கம்பெனி வந்து 920 ருபீஸுக்கு மேல இருக்கிற வரைக்கும் வந்து அந்த 1035ங்கிற பேரியர் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டண்டா இருக்க போகுது. ஸோ அதனால என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த ரேஞ்சில சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 920 கீழே பிரேக் ஆகாத வரைக்கும். ஒன்ஸ் இந்த 920 லெவல பிரேக் ஆச்சுன்னா 890 ருபீஸ் வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனா இருக்க போகுது. அந்த 890 இந்த கம்பெனி வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா 820 830 ருபீஸ்க்கும் இந்த கம்பெனி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கீழே போக போக இவங்களோட வேல்யூ இன்னும் குறைஞ்சி லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வேல்யூ பை இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்க போகுது. உண்டாய் ஐபிஓ வருது, வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். பட் இப்ப இருக்கிற மஹேந்திரா, மாருதி சுசுகி அப்படி கம்பேர் பண்ண சொல்லும்போது டாடா மோட்டார்ஸ் வேல்யூ பை தான் இந்த 920 முக்கியமான சப்போர்ட் ஜோனா வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் 890 சப்போர்ட் ஜோனா இருக்க போகுது. ரெண்டுத்தையும் பிரேக் ஆச்சுன்னா 820 830 லெவலுக்கு இந்த ஸ்டாக் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிசினஸ் அப்டேட்டும் அந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு சுமாரா தான் இருந்திருக்கு இந்த Q2 ஃபினான்ஷியல் 2025ல. அடுத்த ஸ்டாக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்க்க போறோம். ஸோ இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ரெகுலரா வந்து நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். 100 ரூபாய்க்கு மேலே பேசிருக்கோம், 100 ரூபாய்க்கு கீழே வந்து பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் 80 ரூபாய் அளவுக்கு பேசியிருக்கோம். இப்ப கரெக்டா 75 ரூபாய் 40 பைசா வந்திருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல 20%, அதாவது 18% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இயர் டு டேட்ல வந்து 30% அளவுக்கு ஸ்டாக் வந்து கரெக்டா இருக்கு. 116 152 வீக் ஹைல இருந்து 40 ரூபாய் குறைஞ்சு இருந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டா இந்த கம்பெனிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபால் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இவங்களோட Q2 பிசினஸ் அப்டேட் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் டெபாசிட் 29.25% ஏரானே உயர்ந்திருக்கு. இதே கோட்டான் கோட்டர் பேஸில் 6.22% உயர்ந்திருக்கு. டோட்டல் கிராஸ் அட்வான்சஸ் 15.44% ஏரானேர் உயர்ந்திருக்கு. அது 3.38% கோட்டான் கோட்டர் உயர்ந்திருக்கு. பிளஸ் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 17.37% ஏரானேரும் 3.92% கோட்டான் கோட்டரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பேங்கோட காசா ரேஷியோ வந்து 31% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா இது இயர் ஆன் இயர்ல 34% இருந்தது, ஒரு 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. முக்கியமா ப்ராஃபிட்டபிலிட்டி குறிக்கிற இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 7.50% வந்து Q2 ஃபினான்ஷியல் 2025ல வந்து உயர்ந்திருக்கு. ஸோ உங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது உங்களோட டைரக்ட் ப்ராஃபிட் மார்ஜினை பாதிக்கப்படும். ஸோ ஆல்ரெடி போன குவார்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இந்த குவார்டர்ல கொஞ்சம் ப்ராஃபிட் இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் உயர்ந்தால டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனால இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கீழே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கா எங்க சப்போர்ட் இருக்குன்னா 63 to 62 ருபீஸ்ல வந்து சப்போர்ட் இருக்கு. இப்ப வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 years and 10 years பிரைஸ் டு புக் பார்க்கும்போது இவங்க இன்னும் 1.4 பிரைஸ் டு புக்ல தான் இருக்காங்க. ஒரு சின்ன கன்சிடரேஷன் லெவல இருக்காங்க. ஆனா ஓவராலா இந்த பேங்கிங் MFI செக்டர்ல இந்த கிரெடிட்டர்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதுக்கப்புறம் NPA இஷ்யூஸ் வந்து இருக்கனால ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் 5 years and 10 years பிரைஸ் டு புக் கம்பேர் பண்ண சொல்ல 1.4 புக் கரண்ட் வந்து ஒரு சின்ன கன்சிடரேஷன்ல இந்த ஸ்டாக் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா L&T Finance. L&T Finance நம்ம ரொம்ப நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரீசென்ட் டைம்ல நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டுருக்கு. இந்த ஸ்டாக் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அங்க இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 to 30% மேல இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. போன குவார்டர் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க பிசினஸ் அப்டேட் பாத்தீங்கன்னா ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் 12% ஏர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல் பிசினஸ் பினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5.4% ஏர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஃபார்மர் பினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 16.04%, அர்பன் பினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 29.24%, SME பினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 42.2% ஏர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் புக் 28.13% ஏர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இந்த கோர்ட்ல நல்ல ரிசல்ட்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எம்எஃப்ஐ பேங்க்ல இருக்க எனி நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ் அடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் Q2 ரிசல்ட்ஸ் நல்லபடியா வரதுக்கு எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ கரண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ இந்த கம்பெனிக்கு 1.8 இருக்கு. இது ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தாதான் இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கன்சிடரேஷன்ல வரும். ஏன்னா ஈக்குவல் டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிரைஸ் டு புக்ல இருக்கிறதுனால. பட் ஆனா அந்த ஸ்டாக் கடைசி ஒரு வருஷத்துல பாருங்க சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோம். டு டேட்லயே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி கொடுத்திருக்கோம். நம்ம பேஸ் 20 to 30% மேல ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்காங்க. பிசினஸ் அப்டேட்டும் நல்லபடியா வந்திருக்கு. பட் கரண்ட் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு இட்ஸ் பிரைஸ் டு புக் ஆஃப் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தா ஒரு நல்ல வேல்யூ பையா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க பார்த்தோம். இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 29% கீழே விழுந்திருக்கு. தேர்ட் டேட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28% விழுந்திருக்கு. கடந்த 6 மாசத்துல 27% அளவுக்கு இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இந்த Q2 ஃபினான்ஷியல் 2025 அப்டேட்ல உயர்ந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 30, 2023 2.2% இருந்த கிராஸ் என்பிஏ இது 2.5% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன இதுல பாத்தீங்கன்னா 2.3% இருந்ததும் 2.5% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அசெட் குவாலிட்டி கொஞ்சம் டிட்ராய்ட் ஆனாலே பேங்குக்கு நம்ம மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்டாக் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி, இந்த லோன் கொடுக்கறதோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி 97% குறைந்திருக்கு. இது போன வருஷத்துல 98% இருந்திருக்கு. இதே போன கோட்ல 99% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெட் ஃபிளாக்னால ஸ்டாக் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி உங்களோட டோட்டல் டெபாசிட் 17% இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 5% குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா அக்கௌண்ட் 26% இயர் ஆன் இயர் growthல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் 7% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அசெட் குவாலிட்டி கொஞ்சம் டிட்ராய்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கலெக்ஷன் எஃபிஷியன்சி குறைஞ்சதுனால இந்த ஸ்டாக் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஸ்டாக் கன்சிடரேஷன் லெவல்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஹாரிசான்ல இருக்கும்போது அந்த ஸ்டாக் ஒரு நல்ல கன்சிடரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன, இவங்க கரண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ 1.4 இருக்கு. இது இவங்களோட 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸ் டு புக்கை கம்பேர் பண்ண சொல்லும் போது குறைவு. ஏன்னா 10 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் டு புக் வேல்யூ 1.8 இருக்கும்போது இவங்க 1.4 டைம்ஸ் இருக்காங்க. ஈக்விட்டாஸ் பேங்க் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இந்த பேங்கிங் செக்டார் எம்எஃப்ஐ செக்டார்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கொஞ்சம் சர்வைலன்ஸ்ல இருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் அப்டேட் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு சின்ன கன்சிடரேஷன் லெவல்ல இந்த கம்பெனி இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சென்கோ கோல்ட பார்த்தோம். இந்த சென்கோ கோல்டு பாத்தீங்கன்னா சோ ஐபிஓ லிஸ்ட் ஆனதுல கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்த நம்ம கவர்மெண்ட் ஒரு 6% அளவுக்கு கோல்ட்ல டாக்ஸ் குறைச்சாங்க. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெஸ்டிவ் சீசன் நல்ல பிசினஸ் அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு 12% அளவுக்கு எங்களோட பிசினஸ் க்ரோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சோ ரீசெண்டா இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு QIP பிளேஸ்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 500 கோடி அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட் நாங்க அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால லிக்விடிட்டினால எங்க ஸ்டாக் பிரைஸ் இன்னும் கொஞ்சம் மக்களால வாங்கக்கூடிய தன்மையில இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்காங்க. இந்த QIP ஸ்டாக் ஸ்பிளிட்டும் இந்த அறிவிச்ச டேட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்ததுல இருந்து 3 மாசத்துக்குள்ள முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா பாக்குறேன். சோ இந்த கோல்ட்ல கொஞ்சம் குறைச்சதுனாலையும் இப்போ இந்த வெட்டிங் சீசன் ஃபெஸ்டிவ் சீசன் இருக்குனாலே 12% growth இருக்குன்னு சொல்றதுனாலையும் ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பேன் இந்தியா பிரசன்ஸ்ல இருக்காங்க. முக்கியமா ஈஸ்டர்ன் ரீஜன் நிறைய கான்சென்ட்ரேட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 164 ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க. 1 இன்டர்நேஷனல் ஷோரூம் துபாயில வச்சிருக்காங்க. 4 இயர்ஸ் இவங்க ரெவன்யூ CAGR 21% அளவுக்கு இருக்கு. சோ ஓவராலா இந்தியன் ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டர் ஒரு 16% CAGR ஃபினான்ஷியல் 2026 உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதனால இந்த சென்கோ கோல்டு, கல்யாண், தங்கமயில், டைட்டன் அந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களோட கரண்ட் பிரைஸ் டு earning ratio 50 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இது கல்யாண், தங்கமயில் அதுக்கப்புறம் டைட்டனை கம்பேர் பண்ண சொல்லும் போது குறைவுதான். ஆனா ஓவராலா இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு earning ratio கம்பேர் பண்ண சொல்லும் போது கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். பிளஸ் இவங்க மீடியன் பிரைஸ் டு earning ratio 31 டைம்ஸ் earningsல இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் வரப்போகுது அந்த மாதிரி நியூஸ்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா கூட இந்த ஃபெஸ்டிவ் சீசனை இந்த கம்பெனி கடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர சீசன் இவங்களுக்குமே சீசனல் பேஸ்ட் பிசினஸ் இந்த மாதிரி ஜுவல்லரி செக்டர் இருக்கலாம். அது எப்படி இருக்கு நம்ம பார்த்து முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த கம்பெனி இந்த கல்யாண், டைட்டன் மாதிரி ஒரு பேன் இந்தியா பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 20% growth கொடுத்திருக்காங்க. வேல்யூவேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா ஹையர் சைடு இருக்கு. இது என்னோட பர்சனல் வியூல நான் சொல்றேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணோம். டாடா மோட்டார்ஸ் நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம். ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், உஜ்ஜீவான் ஸ்மால்
பவர் ஃபினான்ஸ் பக்கம் வந்து ஒரு ஸ்லைட் கன்சிடரேஷன் இருக்காங்க. ஆனா டவுன்ஃபால் இன்னும் பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாக் நீங்க கன்சிடர் பண்ணா கூட 1, 2ன்னு போர் அடிக்கும் போது கன்சிடர் பண்றதா வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி என்னோட நினைப்பா நான் நினைக்கிறேன். சென்கோக்குள்ள பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன் பூமாலே ஸ்டாக் ஸ்பிளிட்னால இன்னும் கொஞ்சம் விலை ஏறதுக்கு தான் வாய்ப்புக்கு நான் எதிர்பார்க்கப்படுறேன். ஓவராலா மார்க்கெட் கீழே வந்தாதான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். டாடா மோட்டார்ஸ் இந்த 920 லெவல் ஹோல்ட் பண்ற வரைக்கும் நல்லது. இல்லைன்னா 890, 830 லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாம யோசிச்சு வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நீங்க ஒரு தடவை வந்து அனலைஸும் பண்ணணும். இது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்க சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.